ஆன்மீகம் முத்தமிழில் இராமாயணம் மகாபாரதம் இல்லறம் சார்ந்து நாட்டுடைமை, துறவறம் சார்ந்து நாட்டுடைமை. இராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி, ராமத்தில் அவதாரத்தில் மன்னனாக இருந்தவன் துறவறம் பூண்டு காட்டுக்கு போனார். மகாபாரதத்தில் சிறு பிள்ளையாக இருந்து அரச குடும்பத்தில் பிறந்து மாடுகளை மேய்ச்சி மறுபடியும் தேரோட்டியாக செயல்பட்டார். இல்லறத்துலேயும் ராமாவதாரத்தில் செயல்பட்டது, துறவரத்துலேயும் செயல்பட்டது. மகாபாரதத்தில் இல்லறத்தும் துறவரமும் நாட்டுடைமை. ராமகாவியம் மகாபாரதம். இதைத்தான் இசைத்தமிழில் இயற்தமிழில் வீட்டுயர்வே நாட்டுயர்வு என்பார்கள். இதையே இசைத்தமிழில் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். ராமனாகவும் கண்ணனாகவும் மனித அவதாரத்தில் தான் பிறந்தார், தெய்வ அவதாரம் இல்லை. இதைத்தான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். ராமாயணத்தில் சீதையை பிரிஞ்சு வாடினார் காதல்னால். கண்ணபிரான் மகாபாரதத்தை ராதையை பிரிஞ்சும் தான் தாய் வளர்ப்பு தாயை பிரிஞ்சும் வேதனையில் வாடினார். இதைத்தான் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். இந்த வரி எழுதும்போது முதல்ல வேதனையில் சாக வேண்டும் என்று தான் கண்ணதாசன் எழுதியிருக்காங்க. ஆனால் இதை டிஎம்ஸ் அவர்கள் பாட மாட்டேன் அப்படின்ட்டாங்களாம். அதுக்கப்புறம்தான் புராண அடிப்படையில் வாட வேண்டும் என்று தான் எழுதியிருக்கார். முதல்ல காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்று எழுதின வாசகத்தை டிஎம்எஸ்ஸின் மறுபரிசீலனைப்படி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். ராமாயணம் மகாபாரதம் ராமராகவும் கண்ணனாகவும் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். ராமாயணத்தில் சீதையை பிரிஞ்சு வாட தான் செஞ்சார், சாகலை. மகாபாரதத்தில் பாமா ருக்மிணி ராதையை பிரிஞ்சு வாட தான் செஞ்சார், சாகலை. அதனால் சாக வேண்டும் என்ற வாசகத்தை மாற்றி வாட வேண்டும் என்ற வாசகம் எழுதினதுக்கப்புறம் தான் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் பாடினார்கள். காரணம், ஆன்மீக முத்தமிழில் அறநெறிப்படி வாழ்வு, இல்லறமும் நாட்டுயர்வும் வேண்டும். அதை மீறி நடந்தாலும் தவறே செஞ்சாலும் சிறுவராக இருந்தால் பெரியவர் தட்டி கேட்கலாம், பெரியவர் தவறு செய்தால் சிறுவர் தட்டி கேட்கலாம் என்ற கோட்பாடு. இந்த அடிப்படையில் தான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். ராமாவதாரத்திலையும் மனிதனாக பிறந்தார், கண்ணாவதாரத்திலையும் மனிதனாக தான் பிறந்தார். ரெண்டு பேரும் சீதையை பிரிஞ்சு ராமனும் ராதையை பிரிஞ்சு கண்ணனும் காதலித்து வேதனையில் வாடினாங்க. பிரிவென்னும் துயர நிலை மூழ்க வேண்டும். துயரம் என்றால் துன்பம். சீதையை பிரிஞ்சும் வாடினார் ராமன், ராதையை பிரிஞ்சும் வாடினார் கண்ணன். இதைத்தான் பிரிவென்னும் துயர நிலை மூழ்க வேண்டும், அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ராமகாவியத்திலையும் மகாபாரதத்துலேயும் நடந்தது தான் இல்லறத்துலேயும் நடக்கணும். அதே மாதிரி நாட்டிலையும் பெண்மைக்கு முடியாட்சி புராணத்தில் சொன்னது தான் முடியாட்சியில் சொன்னது தான் புராணத்தில். ராமர் சீதைக்கு என்ற பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், கண்ணனும் ராதை என்ற பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அந்த அடிப்படையில் தான் இல்லறவாசிகள் தாய் தகப்பனுக்கும் தகப்பன் தாய்க்கும் முடியாட்சி குடியாட்சியிலையும் பெண்மை என்ற மூதாடி சிறு வயது பிள்ளைகள் போன்றோருக்கு பெண்மைக்குத்தான் முக்கியத்துவம். இதைத்தான் அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். எத்தனை பெண் படைத்தான், எல்லோருக்கும் கண் படைத்தான், அத்தனை பெண்களிலும் ஆசை என்னும் விஷம் குடித்தான். இது மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் உள்ளது. எத்தனை பெண் படைத்தான். சீதை, சபரி, ராமனின் தாய்மையான கௌசல்யா, பாலியின் மனைவியான ரூமை, ராவணனின் மனைவியான மண்டோதரி, மகாபாரதத்தில் வசுதேவனின் மனைவி தேவகி, கிருஷ்ணனை வளர்த்த யசோதை, சீதையின் தாயான சுனையா, பாண்டவர்களின் துணைவியான பாஞ்சாலி, முதுமை பருவத்திலும் தொண்டு செய்த ஔவையார், சபரி, இன்னும் பல நன்மை செய்து அறநெறியில் ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் அறநெறியில் இல்லறமும் துறவரமும் சேவை செய்த பெண்மணிகள்.
இது ஒரு பகுதி. இதே ராமகாவியத்திலையும் மகாபாரதத்திலையும் நேர் எதிராக சூர்பனகை, விஸ்வாமித்திரரின் தவத்தை கலத்த தாடகை, ராமனை காட்டுக்கு செல்ல வேண்டிய கைகேயி, இலங்கையின் காவலான பூதகனி, ராமனை சூழ்ச்சி முறையில் செய்த மந்தாரை என்ற கூனி, மேலும் சில தீய குணங்கள் கொண்ட பெண்மை. முதல்ல சொன்னது அறநெறியில் அன்பு அடிப்படையில் ஆசையை வச்சவங்க. ரெண்டாவது சொன்னது சூர்பனகை, கைகேயி, கூனிலாம் அன்புன்னு ஆசை அதிகமாக பிறர் நலம் பாராமல் தன்னலத்தை மட்டுமே கருதின பெண்கள். அப்போ பெண்களில் 2 வகை உண்டு. அன்பு என்ன ஆசையில் அரவணைச்சி போகிறது, பிறர் நலம் காக்கிறது. தன்னலம் மட்டும் பார்க்கறது ஆவேசம், ஆதங்கம் என்ற அன்பு. 2 அன்பு தான். ரெண்டாவது சொன்னது அளவுக்கு மீறின ஆசை. இதைத்தான் எத்தனை பெண் படைத்தான் எல்லோருக்கும் கண் படைத்தான். சூர்பனைக்கும் கண் உண்டு, சீதைக்கும் கண் உண்டு. ஆனால் சீதையின் பார்வை வேறு மாதிரி இருந்தது, சூர்பனையின் பார்வை வேறு மாதிரி இருந்தது. 2 அன்பு தான். ஆனால் இது அறநெறி மீறிய அன்பு சூர்பகனை. தன்னலம் பாராமல் பிறர் நலம் பார்ப்பது சீதையின் பார்வை. இதைத்தான் எத்தனை பெண் படைத்தான் எல்லோருக்கும் கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான். அன்பு அளவோடு இருந்தால் தன்னலமெல்லாம் பிறர் நலம். அன்பே அளவுக்கு மீறி ஆசையாக இருந்தால் பிறர் நலம் பாராமல் சுயநலம். இதைத்தான் எத்தனை பெண் படைத்தார் எல்லோருக்கும் கண் படைத்தார், அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான். படுவார் விழித்திடுவார் பட்டதே போதும் என்பார். வாசகம் படுவார். இது சீதை, கோசலை, சவரி, ஔவை என்பவர்களின் அன்பு ஆசை. இதைத்தான் படுவார். அடுத்தது விழித்திடுவார். ஆசையே அதிகமான ஆவேசமாக, ஆதங்கமாக பிறர் நலம் பாராமல் தன்னலம் மட்டும் பார்க்கும் சூர்பனகை, பூதகனி, மந்தாரை என்ற கூனி, விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைக்க வந்த தாடகை. நற்குணம் உள்ளவர்களுக்கு படுவார் என்ற வார்த்தையும், விழித்திடுவார் என்பது தீய குணங்கள் உள்ள பெண்களுக்கு. ஆண்பால்லையும் பெண்பால்லையும் அர்த்தநாதீஸ்வரம் 2, 3லையுமே நல்ல எண்ணங்கள் உள்ளவரும் உள்ளார்கள், தீய உள்ளவர்களும் இருக்கிறார். ராமாயணத்தில் உள்ளது, மகாபாரதத்தில் உள்ளது தான் முடியாச்சில் உள்ளது தான் குடியாச்சில் உள்ளது தான் இல்லறத்துலேயும் உண்டு, நாட்டிலையும் உண்டு என்பது தான் படுவார் நல்லவர்களுக்குள்ள வாசகம். விழித்திடுவார்னால் தீய குணங்கள் உள்ள பெண்கள்கிட்டருந்து விழிப்பாக இருக்கணும். பட்டதே போதும் என்றால் 2 பேர்கிட்ட எது அதிகமான அன்பு, எது சுயநலமான அன்புங்கிறத பட்டதே போதும் என்பார். அடுத்த வரி முக்கியமாக கவனிக்கணும். பாவி அவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். இது தமிழ் மொழி அடிப்படையிலையும் பார்க்கணும், ஆன்மீக அடிப்படையிலையும் பார்க்கணும். அப்போ தான் பொருள் தரும். பாவி என்றால் இது வேளாண்மை சார்ந்த சொல். வேளாண்மையில் நாற்று நட்டாச்சா, நாற்று பாவி ஆச்சா அப்படின்னா ஒரு இடத்துல உள்ளதை எடுத்து நல்லது கெட்டது என்று பிரித்து தரம் பார்த்து பிரிக்கிறது. இதைத்தான் சீதை என்ற நல்ல பெண்மணியும் சூர்பனகை என்ற பெண்மணியும் தடம் பார்த்து பிரித்து வைக்கிறதான் பாவி அவன். நாற்றை எப்படி நன்று தீதுன்னு பிரித்து வைக்குமோ அதே மாதிரி புராணத்தில், ராமகாவியத்திலையும் மகாபாரதத்துலேயும் பெண்கள் நல்லவர்களும் இருந்தார்கள், தீயவர்களும் இருந்தார்கள். ஆண்பால் பெண்பால் அர்த்தநாதீஸ்வரர் அடிப்படையிலும் மகாபாரதத்துலேயும் இருந்தாங்க புராணத்தில். இதே இதுதான் முடியாச்சில் உள்ளது தான் குடியாச்சிலையும். வீட்டிலையும் இதே மாதிரி பெண்கள் உண்டு, நாட்டிலையும் உண்டு. யாருக்கு என்ன செய்யணும், எந்த அடிப்படையில் நன்று தீது சூது அறிந்து சமவெளியில் ஆளுமை செய்வதுதான் ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை வைத்தியம். இந்த அடிப்படையில் தான் பாவி அவன். பெண் குலத்தைனா சீதைங்கிற பெண்குலமும் உண்டு, சூர்பனகை என்ற பெண்குலமும் உண்டு. படைக்காமல் மீண்டும் படைக்க மாட்டான். அன்னைக்கு நடந்தது தான் தொடர்ந்து வருது. படைக்காமல் நிறுத்தி வைப்பான்னா புராணத்தில் நிறுத்தி வச்சிருக்கிறார், மகாபாரதத்துலேயும் நினைவு வச்சிருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் சீதை, சூர்பனகை என்ற 2 பெண்மணிகள் உண்டு என்பது தான் பாவி தனித்தனியாக பிரித்து அவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். படைப்பு என்பது புராணத்தில் சீதை, சூர்பனகை இருந்தாங்க, அதே மாதிரி முடியாச்சிலையும் இருப்பாங்க, குடியாச்சிலையும் இருப்பாங்க, வீட்லேயும் இருப்பாங்க, நாட்டிலையும் இருப்பாங்கிறது தான் பாவி அவன். பாவினா பிரித்து நாற்று பாவனம் அப்படின்னோம்னா அந்த சொல்லில் எடுக்கணும். பாவி அவன் பெண் குலத்தை
படைக்காமல்னா அவன் தான் படைச்சது, ஏற்கனவே படைச்சது தான் மீண்டும் மீண்டும் நடக்கும். ஏன்னா ராமகாவியம், மகாபாரதம் முன்னோர்கள் அவர்கள் வழியில் வந்தது தான் நம்ம தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி வழியில் வந்தது தான் அப்பா அம்மா, அப்பா அம்மா வழியில் வந்தது தான் நாம், நம்ம வழியில் வந்தது தான் நம்ம பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் வழியில் வந்தது தான் பேரம்பேத்தி. இது சுழற்சி முறையில் புராணத்தில் நடந்தது தான் தொடர்ச்சியாக நடக்கிறது. இதைத்தான் பாவி அவன் பெண்குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான், அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பான். இது நல்ல பெண்களும் உண்டு, தீய செய்தவும் உண்டு. இதை தனிமையில் இருந்தால் புரியாதுங்க தான். இல்லறம் துறவரம் நாட்டுடைமையில் சேர்ந்து அவங்கவங்க அனுபவ வெளிப்படுறதான். இதைத்தான் தவறுகளை திருத்தி கொள்வது அனுபவம், ஆன்மீகம். ஆனால் தவறுகளை பிறர் மீது சுட்டி காட்டுவது, உட்புகுத்துவது, இது ஆதிக்கம். இந்த அடிப்படையில் தான் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். ராமாயணத்தில் மகாபாரதத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடந்தது தான் இல்லறத்தில் நடந்தது தான் துறவரத்தில். யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணும். நல்ல பெண்ணும் உண்டு, தீய குணங்கள் பெண்ணும் உண்டு, ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு, அர்த்தநாதீஸ்வரம் உண்டு. அதை அனுபவிக்க தெரியாது. வாழ்க்கை என்ற வட்டத்துக்குள் போனால் தான் நன்று தீது சூது உணர்ந்து இதே தான் நம்ம சந்ததிக்கு நடக்கும் என்பதை தான் அன்னைக்கே எழுதி வச்சது. அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு, இது இப்போ நாகரிகமான சொல்லுன்னா காதல் என்பார்கள். ஆரம்ப காலத்தில் இன கவர்ச்சி, முடியாச்சில் இன விருத்தி, இப்போ அதை காதல் பேரை தான் மாற்றிருக்காங்க. புராணத்தில் சொன்னது தான் முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சில். எந்த பெண்ணை நல்லவன் சொன்னாங்களோ அவனுக்கு வரக்கூடிய நன்று தீது சூதை வச்சு இவளை போய் நான் விரும்பினேன், இவங்கள போய் கெட்டிக்கிட்டேனேன்னு அதே இது திரும்ப ஏற்கனவே ராமாயணத்தில் மகாபாரதத்தில் நடந்தது தான். அவங்கவுங்க வாழ்க்கையில் வர்றது அனுபவம் தான். இதைத்தான் தவறுகளை திருத்தி கொள்வது அனுபவம், ஆன்மீகம். ஆனால் தவறுகளை தான் செஞ்ச தவறை அடுத்தவங்க மேலே சுமத்துறது ஆவேசம், ஆதிக்கம். ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்பதில் ஆதரமும் உண்டு, கிளர்ச்சியும் உண்டு. இதன் மூலம் பக்குவம் என்ற துணையில் பலரும் பயன்படும் பொதுநல பணி சேவை அடிப்படையில் ராமகாவியம், மகாபாரதம் இதை நடந்தது தான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். ராமன் கண்ணன், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். இங்கே சீதை, அங்கே ராதை. பிரிவென்னும் துயரனிலே வாட வேண்டும். சீதையும் பிரிஞ்சார், ராதையும் பிரிஞ்சார். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று பார்த்திருப்பேன். இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். இல்லறம், நாட்டுடவு, துறவு இந்த அடிப்படையில். படுவார் விழித்திடுவார், பட்டதே போதுமென்பார். காரணம், அந்த இல்லறம் என்பதில் இணைஞ்சாதான் நன்று தீது சூது நமக்கு அடிபட்டால் வலிக்கிற மாதிரி தான் பிறருக்கும் வலிக்கும். அதுக்கு என்ன செய்யணும் என்பதை ராமகாவியம், மகாபாரதத்தில் சொன்னது தான். படுவார் விழித்திடுவார், பட்டதே போதும் என்பார். பாவியவன் பெண்குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். சீதைமானி பெண்ணும் உண்டு, சூர்பனகை மாதிரி பெண்ணும் உண்டு. யார்கிட்ட எப்படி நடந்து வாழ்க்கையும் நடத்தணும், நாட்டையும் நடத்தணும் என்பது தான் ஆன்மீக முத்தமிழ் உள்ள ஆளுமை வைத்தியம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதையே ஔவை பாட்டி இயர்த்தமில்லை ஏற்கனவே சொன்னது. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றது. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் பெண்மையை பற்றியும் இதே இது அவன் பித்தனா என்ற படத்தில் ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் அடிப்படையில் கடவுள் இருக்கின்றானா, அவன் இருந்தான் உலகத்தில் எங்கே வாழ்கிறான் என்ற இசைத்தமிழில் இதே மகாபாரத ராமாயணத்தில் தாடகை சீதையை பிரித்த மாதிரி வஞ்சக புகழ்ச்சி அணியில் கவிஞர் கவிதையை இசைத்தமிழில் பாடியிருப்பார். இங்கே இயற்தமிழில் உள்ளதை இசைத்தமிழில் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், ராமாயண மகாபாரதத்தில் 2 பெண்மை உண்டு என்பதை சுட்டி காட்டினதை இதே அடிப்படையில் இறைவன் இருக்கின்றானா, அவன் எங்கே வாழ்கிறான். அடுத்த வரி மனிதன் கேட்கிறான் என்று தான் அந்த வாசகத்தை எழுதியிருப்பார். நான் கேட்குறேன், அவன் கேட்குறேன்னு எழுதியிருக்காரு. அதாவது எங்கே சாமி இருக்குது நேரில் காட்டுன்னு சொல்கிறவங்கள குறிப்பிட்ற மாதிரி. இது
திட்டுற மாதிரி புகழ்கிறது, புகழ்கிற மாதிரி வாழ்த்துறது. இது வஞ்சக புகழ்ச்சி அணியில். கடவுள் இருக்கின்றானா, மனிதன் கேட்கின்றான், இருந்தால் உலகத்தில் எங்கே வாழ்கிறான். பார்த்தவன் குருடனடி அப்படின்னா அனுபவம் என்ற ஞானக்கண் அடிப்படையில் அனுபவம் ரீதியாக தான் உணர முடியும். இதைத்தான் பார்த்தவன் குருடனடி, இதைத்தான் கண்ணிருந்தும் குருடர்களாயும்பாங்க. காரணம் அனுபவ ரீதியாக தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு இல்லறம் சார்ந்து நாட்டறம் சார்ந்து செய்யணும். இதைத்தான் கண்ணிருந்தும் குருடனடி, படித்தவன் மூடனடி. மூடன் என்றால் உறுப்புக்களை இழந்து பலகீனமானவர்கள், அதை தான் மூடன் என்பார்கள். மூடன் என்றால் எதுவுமே இல்லாதவன், மூட நம்பிக்கை உள்ளவன் கிடையாது. மூடன் என்றால் இப்போ கால்கை இறந்தவனா எனக்கு என்ன முடமாம்பாங்க இயற்தமில்லை. முடமானா மூடம், அதாவது கால் கை பலகீனம் இல்லாதவர்கள். இதைத்தான் படித்தவன் மூடனடி. முதல் வரி பார்த்தவன் குருடனடின்னா அது அனுபவம் என்ற அறிவுக்கு ஞானக்கண்ணால் தான் பார்க்க முடியும். அடுத்த வரி படித்தவன் மூடனடின்றா மொழி அடிப்படையிலும் ஆன்மீக நம்பிக்கை அடிப்படையிலும் நம்பிக்கை பற்று உள்ளவர்களுக்கு தான் கடவுள் தெரிவார். இது வஞ்சக புகழ்ச்சியில் திட்டுற மாதிரி புகழ்கிறது, புகழ்கிற மாதிரி திட்டுறது. கடவுள் இருக்கின்றானா, இருந்தால் உலகத்தில் எங்கே வாழ்கிறான், நான் நாத்திகன் ஆனேன் அவன் பயப்படவில்லை, நாத்திகன் ஆனேன் பயப்படவில்லை என்று தான் அந்த வாசகம் வரும். அடுத்தது அதே இது பெண்மை குரலில் வரும். ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி மகாபாரதம் ராமாயணத்தில் நடந்தது தான் நம்ம முடியாட்சியில் நடந்தால் இல்லறம் தரும். இதைத்தான் மனிதன் இருக்கின்றானா, இருந்தால் இவ்வுலகத்தில் எங்கே வாழ்கிறான், நான் அன்பு காட்டினேன். ராமகாவியத்திலும் சரி மகாபாரதத்துலேயும் சரி அன்பால் தான் ஒவ்வொருத்தரையும் திருத்த பார்ப்பாங்க. ஆனால் லக்ஷ்மணன் தான் எதிர்த்து பேசுவார், அர்ஜுனன் தான் எதிர்த்து பேசுகிறார். ஆனால் கண்ணாவதாரத்திலையும் ராம அவதாரத்திலையும் முதல்ல தூது என்ற அடிப்படையில் அன்பு அரவணைப்பில் தான் இருப்பார். இதைத்தான் மனிதன் இருக்கின்றானான், அவன் இருந்தால் இவ்வுலகத்தில் எங்கே வாழ்கிறான், நான் அன்பு காட்டினேன் அவன் ஆட்கொள்ளவில்லை. காரணம் நமக்கு நடந்ததை ராமகாவியத்திலையும் மகாபாரதத்திலும் உள்ளது தான் தொடர்ச்சியாக நடக்கிறது தான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற இசைத்தமிழும், அதே இது அவன் பித்தனா என்ற நாடகத்தமிழில் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் விஜயகுமாரி அவர்களும் பாடுற மாதிரி கடவுள் இருக்கின்றானா, இருந்தால் உலகத்தில் எங்கே வாழ்கிறான். இதே இது பெண்குரலில் மனிதன் இருக்கின்றானா, அவன் இருந்தால் உலகத்தில் எங்கே வாழ்கிறான் என்ற வஞ்சக புகழ்ச்சி அணியில் ராமாயண மகாபாரதத்தில் உள்ளது தான். இல்லறம் சார்ந்தும் நன்று தீது இருக்கும், துறவரம் சார்ந்தும் நன்று தீது இருக்கும், நாட்டிலையும் நன்று தீது இருக்கும். அதை அறநெறிப்படி வகைப்படுத்தி பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்துவதுதான் ஆன்மீக முத்தமிழ் என்னும் ஆளுமை வைத்தியம். இதில் ஏற்கனவே ஒரு வரி சொல்லுவாங்க, சந்தேகம் பிறந்து விட்டால் சத்தியமும் நிலைப்பதில்லை. ஒருத்தர் மனசில் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் விட்டால் உண்மையிலே நேரில் வந்தாலும் அதையும் சந்தேகிப்பாங்க. ஒரு கல் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கல்லை நேரிலே கொண்டு வந்தானே, இது கல் தானா, இல்லை இவன் மண்ணில் செஞ்சுருக்கானா, இல்லை பிளாஸ்டிக்கில் எதுவும் செஞ்சு கொண்டு வந்திருக்கானா, அந்த இதுலேயும் சந்தேகம் வரும். இந்த வரியை தான் சந்தேகம் பிறந்து விட்டால் சத்தியமும் பழிப்பதில்லை. சத்தியத்தை நினைக்கும் மனம் சாட்சி சொல்ல வருவதில்லை. இருந்தால் இருந்த இடம், போனால் போன இடம், இவன்தான் மனிதன் என்றால் தெய்வம் என்ன செய்யும் என்ற வாசகம்லாம் அதில் வரும். அவன் பித்தனா என்ற நாடகத்தமிழில் கவிஞர் பாடின கடவுள் இருக்கின்றானா அவன் எங்கே வாழ்கிறான் என்றும், மனிதன் இருக்கின்றானா அவன் எங்கே வாழ்கிறான் என்று இசைத்தமிழில் ராமாயண மகாபாரதத்தில் நடந்தது தான் ஆன்மீக முத்தமிழில். இதைத்தான் முடியாட்சியில் இயற்தமிழில் கைவினை கரவேல். இது இலக்கணப்படி தமிழ் மீது பற்றுள்ள அடிப்படையில் பொருள் எடுத்தால் தான் பொருளும். கைவினை கரவேல்னா என்னன்னு தெரியாமல் சொல்கிறேன்னா, கைவினை கரவேல்னா உனக்கு தெரியாது என்று தெரிந்த உண்மையை மறைக்காதே. ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமாயண மகாபாரதத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். அது ஏன் நேரில் நடக்கணும்னு உனக்கு தெரியலங்கிறதுக்காக உண்மையை மறைக்காத. இதைத்தான் ஔவையார் எழுதினது ஆத்திச்சூடியில் கைவினை கரவேல்.
உனக்கு தெரியாதுன்னு தெரிந்த உண்மையை மறைக்காதே. அடுத்தது காப்பது விரதம். எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதிருப்பதே உண்மையான விரதம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சீதை என்ற பெண்ணும் சூர்பனகை என்ற பெண்ணும் 2 தன்மை உண்டு. ஆண்பால்லையும் உண்டு, பெண்பால்லையும் உண்டு. ஆண்பாலில் சகுனி, பெண்பாலில் கூனி. மகாபாரதத்தில் சகுனி, ராமாயணத்தில் கூனி. ஆண்பாலில் நன்மையும் செய்த பெண்ணும் உண்டு, ஆணும் உண்டு, அர்த்தநாதீஸ்வரர் உண்டு. தீது செய்த ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் உண்டு. இதைத்தான் காப்பது விரதம். எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதிருப்பதே உண்மையான விரதம். ராமனாக பிறந்தாலும், ராவணனாக பிறந்தாலும், கண்ணனாக பிறந்தாலும், வராக அவதாரம் இருந்தாலும், வாமன அவதாரம் இருந்தாலும் தான் வருத்தி, ஒரு உயிரை வருத்தி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை வாழ வைப்பது, எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாத இருப்பதே உண்மையான விரதம். இதைத்தான் காப்பது விரதம். அவ்வியம் பேசேல். பொறாமையான வார்த்தைகளை பேசாதே. இதைத்தான் அவ்வியம் பேசேல் என்று ஔவையார் எழுதியிருந்தார். பொறாமப்படக்கூடிய வாசகத்தை உச்சரித்து தாம் வழிய அடுத்தவர் இருவரும் சண்டையிட்டு தான் சுயநலமாக வாழ நினைக்காதே என்பதுதான் பொறாமையான வார்த்தைகளை பேசாதே. ஒருத்தர் வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அதை நான் சொன்னதாக சொல்லி திரிச்சு சொல்லுவாங்கம்பாங்க நடைமுறையில். அவ்வியம் பேசேல். காரணம், இவர் நேரடியாக அவன்கிட்ட மோத முடியாது, சண்டையிட முடியாது. அவனுக்கு எதிரான அணியில் உள்ளதை ஒன்று அப்படி பேசினான் இப்படி பேசினான்னு சகுனி கூனி அடிப்படையில் பேசுனது தான் அவ்வியம் பேசேல். பொறாமையான வார்த்தைகளை பேசாதே. கன்றொன்று சொல்லேல். கண்ணால் பார்த்ததை மாற்றி சொல்லாதே. ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அது நடக்கவே இல்லைன்னோ, நடந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு மாற்றி சொல்லாதே. ராமாயண மகாபாரதத்தில் உள்ள மாதிரி ராமனும் கண்ணனும் இடத்துக்கு தக்கன நெளிஞ்சு சுழிஞ்சு வளைஞ்சி நடந்தாங்க. இதைத்தான் ஞா போல வளை. ஞானா மெய்யெழுத்தில் கா ஞான்னு வரும். இந்த அடிப்படை போல் எழுத்து போல வளைந்து நிமிர்ந்து இடமறிந்து மற்றவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும். இதைத்தான் நா போல வளை. ஆத்திச்சூடியில் சொன்ன வாசகம் இயற்தமில்லை. நா என்ற எழுத்தைப் போல வளைந்தும் நிமிர்ந்தும் இடமறிந்தும் மற்றவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும். இல்லறம் துறவறம் நாட்டுடம் ஆளுமை வைத்தியம். அடுத்தது இடம்பட வீடேல். இடமறிந்து பொருளாதாரம் அறிந்து தேவைக்கு மேலே பெரியதாக வீட்டை கட்டாத. உன்னோட பொருளாதாரம் என்னவோ அதுக்கு தக்கன கெட்டு. இதைத்தான் பஞ்சபாண்டவர்கள் இல்லறம் இருக்கும்போதும் துறவரம் இருக்கும்போது அவருக்கு தேவையான வீட்டை கொடுக்காம கௌரவர்கள் அடித்து விரட்டினாங்க. இந்த வாசகத்தை தான் இடம்பட வீடேல் அப்படின்னு ஆத்திச்சூடியில் பொருளாதாரத்துக்கு தக்கன தேவைக்கு மேல் பெரியதாக வீட்டை கட்டாத. அடுத்தது குணமது கைவிடேல். நமக்கு நன்மை தரும் குணங்களை விட்டுவிடக்கூடாது. ராமாயணத்திலும் சரி மகாபாரதத்துலேயும் சரி தெய்வங்களை தான் துணைக்கு தேடினா. ராமாயணத்தில் விபீஷணன், ராவணன் என்ற தீய குணத்தில் உள்ளவங்களும் சேரலை. அதே மாதிரி மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கண்ணன் என்ற நன்மை தரக்கூடிய குணங்களை சேர்ந்தவங்களை தான் சேர்ந்தாங்க. அதனால் நமக்கு நன்மை தரும் குண நலனை விட்டுவிடக்கூடாது. இதைத்தான் குணமது கைவிடேல். புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். இந்த அடிப்படையில் தான் கைவினை கரவேல். உனக்கு தெரியாததை தெரிந்தென்று உண்மையை மறைத்து பேசாதே. காப்பது விரதம். எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருப்பதே விரதம். அவ்வியம் பேசேல். பொறாமையான வார்த்தைகளால் பேசாதே. கன்றொன்று சொல்லேல். கண்ணால் பார்த்ததை மாற்றி சொல்லாதே. நாணம்போல் வளை. நாணா என்ற மெய்யெழுத்து அடிப்படையில் வளைந்தும் நிமிர்ந்தும் இடமறிந்து மற்றவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும். இடம்பட விடியேல். தேவைக்கு மேல்
பெரியதாக வீட்டை கட்டாதே. குணமது கைவிடேல். நமக்கு நன்மை தரும் குணநலனை விட்டுவிடக்கூடாது. ஆத்திச்சூடியில் புராணத்தில் உள்ளது தான் இயற்தமிழில், இயற்தமிழில் உள்ளது தான் இசைத்தமிழில், இசைத்தமிழில் உள்ளது தான் நாடகத்தமிழ், ராமாயண மகாபாரதம். பேர் தான் மாறுதே ஒழிய பொருள் எல்லாம் செயல் எல்லாம் ராமாயண மகாபாரதம் என்ற புராணத்தில் உள்ளது தான். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். புராணம் ஆளுமை என்பது வசுதேவன் தேவகிக்கு மகனாக கண்ணன் அவதாரம் செய்தார் எங்கள் சிறைவாசத்தில். அதுக்கப்புறம் வசுதேவன் சிரசில் கூடையில் வச்சு நதி நீரை கடந்து ஆயர்பாடிக்கு சென்றார். அங்கே போய் மேய்ச்சல் என்ற அடிப்படையில் மேய்ப்பாளராக கண்ணன் இருந்தார். அதுக்கப்புறம் அதில் உள்ள நெளிவு சுழிவில் அறிந்து ஆளுமைக்குள்ளே திறமை பெற்றார். அப்போ அனுபவம் என்பதை தவறுகளை திருத்திக் கொள்வது ஆன்மீகம். இந்த அடிப்படையில் தான் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று தெரிஞ்சு குருட்சேத்திரம் நடத்தினார். இது புராணத்தில் உள்ளது. இதே தான் முடியாட்சியில் எந்த சிற்றரசரை பேரரசரை எந்த இடத்துல எப்படி எந்த வகையில் முற்றுகையிடணும், போரிடணும், பின்வாங்கணும், சமாதானம் பேசணும். முதல்ல சிறைவாசம், அதுக்கப்புறம் கடலில் நீந்தி சென்ற மாதிரி நீச்சல் பயிற்சி, அதுக்கப்புறம் மேய்ச்சல் அடிப்படையில் ஒவ்வொருத்தரோட குணங்களை அலசி ஆராயிறது. இதைத்தான் முடியாட்சியில் உள்ளதான் குடியாட்சியில். குடியாட்சியில் வட்டம், வார்டு, மாவட்டம், மாநகராட்சி, அமைச்சர், முதலமைச்சர், பிரதமர் படிப்படியாகத்தான் அனுபவ ரீதியாகத்தான் மேலே வருது. மகாபாரதத்தில் நடந்த ஆளுமை தான் முடியாட்சியில் நடந்த ஆளுமை தான் குடியாட்சியில். பேர் தான் மாறி இருக்க ஒழிய பொருள் எல்லாம் ஒன்று தான். மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே நிரந்தரம், செயல்புறம் இங்கே இருந்து நான் செஞ்சதை தான் நீங்கள் செய்கிறீங்க என்ற அடிப்படையில் தான் ஆன்மீக முத்தமிழ். ஆளுமை வைத்தியம். சிறைவாசத்தில் பிறந்தவர் தான் கண்ணன். அதே அடிப்படையில் முடியாட்சியிலும் சரி குடியாட்சியிலும் ஆரம்ப காலத்தில் சிறைவாசம் அதிகம் சென்றவர்களுக்கு தான் அனுபவம் கிடைக்கும். புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். ஆன்மீக முத்தமிழ். மகாபாரதத்தில் கீதை உபதேசத்தை தான் நடைமுறையில் நடந்துக்கிட்டு வருது. இதை ஆன்மீகமும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீதும் நம்பிக்கை வேணும். இருந்தால் தான் புரியும், புலப்படும். பிற மொழியில் வந்தவர்களுக்கு புலப்படாது. இதையே தான் நாடகத்தமிழில் பாட்சா என்ற நாடகத்தமிழில் இயற்தமிழில் ஒரு உச்சரிப்பு வரும். ஆனால் வசனகர்த்தா எழுதின உச்சரிப்பு வேறு, கதாநாயகன் ரஜினிகாந்த் அவர்கள் உச்சரித்த விதம் வேறு. இந்த அடிப்படையில் மகாபாரதத்தில் கீத உபதேசத்தை உச்சரிப்பை அப்படியே உச்சரிப்பார். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். எப்படி என்றால் முதலில் பாட்சா என்ற கதாநாயகன் ரஜினிகாந்த் அவர்கள் முதலில் தோன்றும் பொழுது வெடிகுண்டு எங்கே வச்சிருக்கேன்னு வினாவுவார். அப்போ அவர் உச்சரிக்கிறது ஆவேசம், அன்பு கலந்த உச்சரிப்பு. அன்பு மட்டும் இருக்காது, ஆவேசம் மட்டும் இருக்காது. மக்களை காப்பாற்றணுங்கிற அன்பு, அதே இது எதிரியிடையும் காப்பாற்றணுங்கிற ஆவேசத்தில் உச்சரிக்கிற உச்சரிப்பு. ஆனால் வசனகர்த்தா எழுதுனது நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி தான் எழுதியிருப்பார். ஆனால் நாங்கிற வார்த்தை இங்கே வராது, ஒரு தடவை என்ற வார்த்தையும் வராது. இவர் அன்பு ஆவேசம் என்ற உச்சரிப்பில் கலந்து மகாபாரதத்தில் உள்ளதை உச்சரிப்பார். எப்படின்னா இத்தும் ஏயும் சேர்த்து தான் உச்சரிப்பார். இந்தன்னு உச்சரிக்க மாட்டார் கதாநாயகன் ரஜினிகாந்த் அவர்கள். ஆவேசம் அன்பு கலந்த உச்சரிப்பு. இந்த அப்படிங்கிற வாசிக்கும் போது படிக்க மாட்டார். இத்தனாவும் ஏஎன்ஏன்னு சேர்த்தா தே வந்துடும். தே என்ன, தேரோட்டின்னு ஒரு பொருள் உண்டு. இத்தனாவும் ஏஎன்னாவும் சேர்த்து. ஆனால் எழுதி கொடுத்தது இந்தன்னு தான் எழுதி கொடுத்துருப்பாங்க வசனம். ஆனால் இவர் உச்சரித்தது அன்பு கலந்த ஆவேச உச்சரிப்பு. இத்து ஏயும் சேர்ந்தால் ரெட்டை கொம்பு போட்ட தானம், அப்போ தேன்னு வரும். தே என்றால் தேரோட்டின்னு ஒரு பொருள் உண்டு. அடுத்த வசன உச்சரிப்பு பா டானா போட்டு புள்ளி இட்டு சா, இப்படி தான் உச்சரிக்கணும். பாச்சா அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ஆனால் அவர் பாச்சான்னு உச்சரிக்க மாட்டார். பா சா இப்படி தான் உச்சரிப்பார்.
பா என்றால் பாவை, பாட்டுக்கு உரியவன். கண்ணன் பாட்டுக்குரியவன், பெண்கள் சார்ந்தவன். அப்போ தேரோட்டியாக வந்தது பாட்டுக்கு உரியவன், பெண்களையும் சேர்ந்தவன், தேரோட்டியாக வந்தவன். இதுதான் இத்து ஏவன் சேர்ந்த தே என்ன தேரோட்டி. பாஷான்னு சொல்லாமல் பாஷா. சா என்றால் சாரதி, சார்ந்தவன், பாடல் சார்ந்தவன், பெண்மை சார்ந்தவன். அப்போ தேரோட்டியாக வந்தவன் யாருன்னா பாட்டுக்கும் பாவைக்கும் சார்ந்தவன். இந்த பாஷா ஒரு தடவைன்னு தான், தடவைன்னு சொல்ல முடியல, தடவை அப்படின்னா ஒரே ஒரு முறை தான் கீதை உபதேசம் அர்ஜுனன்ட்ட உபதேசிப்பார். அதுவும் தேரோட்டியாக இருக்கும்போது தான் உச்சரிப்பார். பார்த்த சாரதி என்ற அடிப்படையில் அந்த உச்சரிப்பு தான் 100 தடவை சொன்ன மாதிரினா ஒரே ஒரு மகாபாரதத்தில் உள்ளது தான் கீத உபதேசம்தான். அந்த மாதிரினா பிரதிபலிப்பு, ஆங்கிலத்தில் சொன்னால் செராக்ஸ், பிம்பம், பல அச்சிடுதல் என்ற அடிப்படையில் இந்த அப்படிங்கிறத பாஷா என்கிறத பாஷா, ஒரு தடவைங்கிறத ஒரு தடை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. அப்போ கீத உபதேசத்தை தேரோட்டியாக இருந்து பார்த்தசாரதியாக இருந்து ஒரே ஒரு முறை தான் கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செஞ்சார். அது தான் புராணத்திலும் சரி, முடியாட்சியிலும் சரி, குடியாட்சியிலும் சரி 100 என்ற அடிப்படையில் பிரதிகள், அச்சிகள் கோர்க்கப்பட்டு இன்னும் நூல்களாக கீதை உபதேசம் நடைமுறைக்கு உள்ளது தான். இந்த பாஷா ஒரு தடவை சொன்னால் 100 தடவை என்று உச்சரிக்காமல் பாஷா ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னா பிம்பம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆனால் இந்த வசனம் எல்லார் மனசுலையும் பதிஞ்சுது. காரணம், ஆன்மீகமும் தமிழும் பற்று உள்ளவர்களுக்கு நம் முன்னோர்கள் ரத்தம் தான் தாத்தா பாட்டிகிட்ட உள்ள ரத்தம் தான் அப்பா அம்மாவுக்கு, அப்பா அம்மாட்ட உள்ளது தான் நமக்குள்ளது தான் பேர பிள்ளைகளுக்கு. இந்த அடிப்படையில் சொன்னது புரியும், ஆனால் புலப்படாது, ஆனால் மனசில் பதியும். காரணம், நம் முன்னோர்களோட ரத்தம் ஒவ்வொரு துளியிலும் உயிரணுக்கள் மூலமும் கருமுட்டைகள் மூலமும் செல்கள் மூலமும் செயல்படுறதுனால மக்கள் மனசில் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னங்கிற உச்சரிப்பு மனசில் பதிஞ்சிடும். காரணம், பகவத்கீதையில் ஒரு தடவை சொன்னது தான் 100 தடவைங்கிற மாதிரி. இதைத்தான் இந்த பாச்சா ஒரு தடவை சொன்னான்னு உச்சரிக்காமல் தேன்னு தான் உச்சரிப்பார். பாச்சான்னு மறைச்சி பாவனாவும் சாவனா தான் உச்சரிப்பு. ஒரு தடவைன்னு சொல்லாமல் தடை அப்படின்னு தான் சொல்லுவார். சொன்னா அப்படின்னு தான், சொன்னார்னு சொல்லார். சொன்னான்னா இறந்த காலத்துக்கும் பொருந்தும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் பொருந்து. அந்த உச்சரிப்பு ஒரு தடவை சொன்னான்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கும் 3 காலத்துக்கும் பொருந்தும். 100 தடவை சொன்ன மாதிரி. அதே சொன்ன மாதிரினா இறந்த காலத்துக்கும் புரியும், நிகழ்காலத்துக்கு எதிர்காலத்துக்கும் பொருந்தும். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், உச்சரிக்கும் விதம் மூலம் தமிழ் ஆன்மீகம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, பற்று உள்ளவர்களுக்கு புரியும். பிற மொழி பேசுவோருக்கும் பிற மொழி கற்றவர்களுக்கும் புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ். இதே பாட்சா என்ற நாடகத்தமிழில் ரஜினிகாந்த் அவர்கள் அதே உச்சரிப்பு, அன்பு, ஆவேசம். அன்பு என்பது பொதுநல சேவை, ஆவேசம் என்பது எதிரியிடம் காப்பாற்றுறது. இந்த ரெண்டும் கலந்த உச்சரிப்பு. ஆண்டவன் கெட்டவங்களை நிறையா கொடுப்பான், ஆனால் கைவிட்டுருவான். ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். காரணம், பாண்டவர்களான நல்லவர்களுக்கு சோதனை நிறைய வந்தது, ஆனால் கண்ணன் பக்கத்தில் இருந்து அவரை காப்பாற்றினார். அதைத்தான் ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கடைசி நேரத்தில் கைவிட மாட்டான். மகாபாரத குருச்சேத்திரம் நடந்து பாண்டவர்களுக்கு உரிய அறநெறிப்படி வன்முறை கிடையாது. அதுதான் முக்கியமாக கவனிக்கணும். எந்த ஒரு செயலையும் அறநெறிப்படி. ஒரு உயிர் போனால் பல லட்ச உயிர்கள் வாழணும், பல லட்ச உயிரை கொன்று ஒரு உயிர் வாழக்கூடாது. இந்த அடிப்படையில் ஓர் உயிர் விட்டாலும் பல லட்ச உயிர்கள் வாழ்வதற்காக ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான். பாண்டவர்களை சோதித்தான், ஆனால் கடைசியில் கைவிடலை. ஆனால் ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கடைசியில் கைவிட்டுருவான்.
கௌரவர்கள் 100 பேர். இவர்களுக்கு கண்ணனோட தேர்ப்படை, காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை இப்படி எல்லாத்தையும் கொடுத்தாரு. உபகரணங்களை கொடுத்தாரு, தளவாடங்களை கொடுத்தாரு, அரவான்களை கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. ஆனால் அவங்கள கடைசி நேரத்தில் தன்னோட வீரர்கள் என்று பார்க்காம வதம் செஞ்சு நல்லோர் பக்கம் அறநெறி வெளிப்படையில் முக்கியமாக கவனிக்கணும். வன்முறை கிடையாது, சூழ்ச்சி கிடையாது, சூது கிடையாது. அறநெறி வெளிப்படையில் இப்படித்தான், இந்த அடிப்படையில் தான் ஒருத்தரை போரிடணும், ஒருத்தரை வெல்லணும் என்ற அடிப்படையில் கெட்டவங்களுக்கு நிறையா 4 வகைப்பட கௌரவர்களுக்கு கொடுத்து கடைசியில் கைவிட்டுட்டார். இதைத்தான் ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், கடைசியில் கைவிட மாட்டான். ஆனால் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், கடைசியில் கைவிட்டுருவான். பாண்டவர்களையும் கௌரவர்களையும் சேர்த்து சொன்ன மகாபாரத கண்ணன் உபதேசம். இதைத்தான் பாஷா என்ற நாடகத்தமிழில் கதாநாயகன் ரஜினிகாந்த் அவர்கள் உச்சரிக்கிறது. இந்த உச்சரிப்பு மூலம் பிரபலமாகும். காரணம், அன்பு என்பது பல உயிர்கள் காப்பாற்றுது, ஆவேசம் என்பது ஒரு உயிரை பலியிடுறது. ரெண்டும் கலந்து தான் அறநெறி ஆளுமை வைத்தியம். தன்னலம் வாராமல் பிறநலம் கருது. ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதையத்தான் பெற்றால்தான் பிள்ளையா, பெறாமல் இருந்தாலும் கண்ணன் ராமனோட சந்ததிகள் தான் நம்ம என்கிறத பெற்றால்தான் பிள்ளையா என்ற நாடகத்தமிழில், இசைத்தமிழில் ஆன்மீக நம்பிக்கையுடைய வாலியவர்கள் எழுதியிருப்பார்கள். கண்ணன் பிறந்தால் எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததடி. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததடி. கண்ணன் பிறக்கும்போது அவர் கண்ணன் பாட்டு, தாலாட்டுன்னு புது புது கவிதையாக வந்தது. இதைத்தான் கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மானா ஆளுமை எப்படி செய்யணும்னு சொல்கிறது குருட்சேத்திரத்தில் ராமாயணம் மகாபாரதம். இல்லறத்தில் எப்படி வாழணும்னு சொன்னது ராமாயணம் மகாபாரதம். இந்த புராணத்தில் தான் இசைத்தமிழில் கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், புது கவிதைகள் பிறந்ததம்மா. மன்னன் பிறந்தான், எங்கள் மன்னன் பிறந்தான், மனக்கவலைகள் மறந்ததம்மா. கண்ணன் கருப்போ அவன் கண்கள் சுடும் நெருப்போ என்ற வார்த்தையும் இந்த இசைத்தமிழில் வந்திருக்கும். கண்ணன் ஆடு மாடுகளை மேய்க்கும்போது வெயிலின் தட்பவெப்ப நிலைப்பட்டு தெய்வமே பூமியில் வந்து பிறந்தாலும் அறநெறிப்படி வாழும்போது காற்று, நீர், நிலம், ஆகாயம், நெருப்புக்கு கட்டுப்பட்டு வாழணும் என்ற கோட்பாட்டை மீறவில்லை என்ற வெளிப்பாடு தான் ஆடு மாடு மேய்க்கும்போது கண்ணனோட நிறம் கருப்பாக மாறிச்சு. இதைத்தான் அவரை கருமை நிற கண்ணாம்பாங்க. இது யாதவர் குலம், அதாவது மேய்ச்சலுக்குரிய கோமாதாக்களை வைத்து தொழில் செய்வோருக்கு மட்டும் புரியும், பிறருக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. கறவை மாடு வைத்தவர்களுக்கும் உழவோட்டி வாழ்பவர்களுக்கும் கால்நடை என்ற வளர்ப்பு வளர்ப்பவருக்கும் மட்டும்தான் புரியும், பிறருக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. காரணம், வெயிலில் ஆடு மாடுகளை மேய்க்கும்போது தோல் நிறம் மாறி கருமையாக மாறும். இதனால தான் கோசலை என்ற அடிப்படையில் ஆடு மாடுகள் மேய்க்கும்போது கண்ணன் நிறம் கருப்பாக இருந்தனால கருமை நிற கண்ணான்பாங்க. இதைத்தான் கண்ணன் கருப்போ அவன் கண்கள் சுடும் நெருப்போனா, நெருப்பு இருளில் படும்போது எல்லா இடத்துலையும் வெளிச்சம் படும். அதே மாதிரி மகாபாரத ராமாயணத்தில் அறநெறிப்படி என்ற கண்கள் என்ற அகக்கண், புறக்கண் இல்லை, அகக்கண் திறந்து இந்த அடிப்படையில் தான் இல்லறம் இருக்கணும், இந்த அடிப்படையில் தான் ஆளுமை இருக்கணும், இந்த அடிப்படையில் தான் வைத்தியம் இருக்கணும், இந்த அடிப்படையில் தான் துறவரம் இருக்கணுங்கிற வழிவகை செஞ்சே தான் கண்ணன் கருப்போ அவன் கண்கள் சுடும் நெருப்போ, என்ன துடிப்போ மன்னன் நினைப்போ என்ற வாசகம் வரும். காரணம், ஆளுமை, வைத்தியம், இல்லறம், துறவரம், நாட்டுடைமை, ஆன்மீக முத்தமிழ். புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். பேரை மட்டும்தான் மாற்றிருக்காங்களோ ஒழிய செயல்புறம் ஒன்று தான். ராமாயணம் மகாபாரதத்தில் அனைவரிடமும் அந்யோன்யமான உறவும், யார் நல்லவர் கெட்டவர் என்றதை தெரிஞ்சும் கொள்ளணும். அதே மாதிரி அறநெறி மாறி நடக்கக்கூடாது. அதே மாதிரி சகிப்புத்தன்மை, கள்ளங்கபடு அற்ற கண்ணிய முறை, எந்த செயலை எப்படி செய்யணும், எப்படி அமைதியாக பாதுகாத்து நட்புறவை வளர்க்கணும், எப்படி அமைதி பெறணும், ஆறுதல் பெறணும், பொறுமை பெறணும் என்பதை சொல்கிறது தான் இசைத்தமிழில் பவித்ராய நாமம் சாதுரிய
சம்பவாமி யுகே யுகே என்று இயற்தமிழில் கர்ணன் என்ற நாடகத்தமிழில் இசைத்தமிழில் கடைசியில் கர்ணன் மரணம் அடைஞ்ச போது மகாபாரத ராமாயணத்தில் உள்ள வாசகத்தை மொழி அடிப்படையிலும் ஆன்மீக நம்பிக்கை அடிப்படையிலும் உள்ளவர்களுக்கு புரியும்படி சொல்லியிருப்பாங்க. பவித்ராயனா, பவித்திரம்னா அந்யோன்யம். பலருக்கு பேர் வச்சுருப்பாங்க, பவித்ரா, பவித்திரன். அந்யோன்யம்னா யாரிடமும் பிரிவு, பாகுபாடு, உயர்வு, தாழ்வு, அடிமை என்ற எண்ணம் இல்லாமல். பவித்ராய. நாமம் என்றால் அறநெறிப்படி, வன்முறை கிடையாது. ஒரு உயிர் போனாலும் பல்லாயிரம் உயிர்கள் காக்கணும், இது தான் அறநெறி. ஆனால் பல உயிரை கொண்டு ஒரு உயிர் வாழ்கிறது சுயநலம். இதில் இருக்கக்கூடாது தான் பவித்ராயணம்னா அந்யோன்யமான நாமம். பவித்ராய நாமம் என்றால் அறநெறிப்படி. சாதுரிய, யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற சகிப்புத்தன்மை. கள்ளமும் இருக்கக்கூடாது, கபடமும் இருக்கக்கூடாது, கண்ணியமான முறையிலும் இருக்க வேண்டும். இதைத்தான் சாதுரிய. சம்பவாமி. சம்பவம்னா செயல்பாடுகள், முறையான செயல்கள், சம்பவங்கள். அமைதியான முறையிலும் இருக்கணும், தனக்கும் பாதுகாப்பு வேணும், தன்னை நம்பி இருக்கிறவருக்கும் பாதுகாப்பு வேணும். இதைத்தான் சம்பவாமி. யுகே யுகேன்னா சாந்தி சாந்தி என்ற பொருளும், ஆறுதல் ஆறுதல் என்ற பொருளும், பொறுமை பொறுமை என்ற பொருளும், சகிப்புத்தன்மையில் நெளிவு சுழிவு அறிந்து எந்த இடத்துல எப்படி போகணும் என்கிறத சொல்கிறது தான் பவித்ராய நாமம். சாதுரிய. சம்பவாமி யுகே யுகே. பவித்ராய அந்யோன்யமான உறவுகள் அடிப்படையில், நாமம் அறநெறி அடிப்படையிலும், சாதுரிய சகிப்புத்தன்மை கள்ளங்கபடம் இல்லாமல் கண்ணிய முறையில். சம்பவாமின்னா எந்த ஒரு நன்று தீது சூது நிகழ்ச்சிகளையும் கபடமற்ற முறையில் கையாள வேண்டும். காரணம், ஒரு உயிர் போனால் பல உயிர்கள் காக்க வேண்டும். ஆனால் பல உயிரை கொண்டு ஒரே ஒரு உயிரை மட்டும் காப்பாற்றக்கூடாது. இதைத்தான் சம்பவாமி. யுகே யுகேனா அதுதான் எல்லாருக்கும் அமைதி அமைதி என்ற அடிப்படையிலும், சாந்தி சாந்தி என்ற அடிப்படையிலும், ஆறுதல் என்ற அடிப்படையிலும், பொறுமை என்ற அடிப்படையிலும் வழிவகுக்கும். இல்லறத்திலும் சரி, துறவரத்திலும் சரி, நாட்டுடலும் சரி. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது. தமிழ் மீதும் பற்று வேணும், ஆன்மீகத்தின் மீதும் பற்று வேணும். பிற மொழியிலிருந்து வந்தவர்களுக்கு புரியாது, புலப்படாது. பவித்ராய நாமம். சாதுரிய. சம்பவாமி யுகே யுகே. அந்யோன்யமான அடிப்படையில், அறநெறி அடிப்படையில், சகிப்புத்தன்மையில், செயல்முறைகளை தீர்ப்பு என்ற அடிப்படையில், பிறர் நம்மை நம்பி வருபவர்களுக்கு நம்பிக்கை அடிப்படையில் வாதி பிரதிவாதிகளை விசாரித்து நன்று தீது சூது அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு அமைதி தரணும், பொறுமை தரணும் என்பது தான் பவித்ராய நாம சாதுரிய சம்பவாமி யுகே யுகே. ஆன்மீக முத்தமிழில் இயற்தமிழ். பிராணன் சாப்பாடு இல்லையேல் கமரன் பட்டினி. இது உணவகத்தில் வியாபாரம் நடக்கிறதுக்காக தமிழ் மொழி அடிப்படையில் குழப்படி செஞ்சு சாப்பிட்டா பிராமணன் சாப்பாடு, இல்லைன்னா கம்மாளம் பட்டினின்னு மொழி அடிப்படையில். ஏன்னா பிராமண ஆட்கள் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அசைவம் வைக்கிறதுக்காக வியாபார ரீதியாகவும் உணவகம் வைத்திருக்கும் சில நபர்கள் மொழி அடிப்படையில் பொருளீட்டும். பேச்சு சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் எழுத்து அடிப்படையில் இன்னும் பொருளீட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க உச்சரிப்பு பிராணன் சாப்பாடு இல்லையேல் கமரன் பட்டினின்னு தான் வரும். இது வைத்திய சார்ந்த உணவு வைத்திய முறை. ஆன்மீக முத்தமிழ் உணவு வைத்தியம் எப்படின்னா, நம்ம உடம்புக்கு சின்ன பிள்ளை, வாலிப பருவம், முதுமை, ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் என்ற அடிப்படையில், பனி, கோடை, காற்று, மழை என்ற பருவ அடிப்படையிலும், இரவு பகல் என்ற தன்மை அடிப்படையிலும் அவரவர் உடலுக்கு ஏற்ற உணவுகளை 25 விழுக்காடு, 50 விழுக்காடு, 75 விழுக்காடு தான் உணவை உட்பண்ணணும். 25 விழுக்காடு திடப்பொருளும், 25 விழுக்காடு நீரும், 50 விழுக்காடு வாயுவும் இருந்தால்தான் 100% செரிமான உறுப்புகள் வேலை செய்யும். இதைத்தான் பிராணன் என்றால் உயிருக்கு தேவையான சத்து. என் பிராணன் எடுக்காதன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம சத்தை வாங்காத, உயிரை எடுக்காத என்பது தான் பிராணன் சாப்பாடு. நம்ம உடம்புக்கு இளமை, முதுமை, வாலிப பருவத்துக்கு இரவு பகல்
பனி, மழை, காற்று, வெயில் என்ற அடிப்படையில் எந்த நேரத்தில் எந்த சாப்பாடு எந்த அளவீடில் சாப்பிட்ணுமோ அதை சாப்பிட்டா தான் பிராணனுக்குரிய சாப்பாடு. இது பிராமணனுக்குள்ள சாப்பாடு கிடையாது. பிராமணர்கள் அளவோடு தான் சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பாடு வேறு, இது சாப்பாடு. பகுத்தறிவில் இந்த பழமொழி எல்லாத்துக்கும் பொருந்தும். அது அந்தனராக இருந்தாலும் சரி, கூலி வேலை செய்யாலும் சரி, யாருனாலும் அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற அடிப்பி சாப்பிட்டா தான் செரிமானமாகும். இதைத்தான் பிராணனுக்காக சாப்பிட்றது, உயிர் சத்துக்காக சாப்பிட்றது. அதைத்தான் பிராணன் சாப்பாடு, பிராமணன் சாப்பாடுன்னு மாற்றிட்டாங்க. பிராணன் சாப்பாடு. அப்படி அந்த சாப்பாடு ஒத்துக்கலைன்னா வயிற்றில் கடமுடா, இரைச்சல், இருமல் அப்படின்னு கமரும். கமருன்னா பிறலும் வயிறு. எனக்கு இன்றைக்கி வயிறு சரியில்லை அப்படின்னா பட்னி கடை அடிப்பாங்க. இதைத்தான் பிராணன் சாப்பாடுனா உடம்புக்கு தேவையான சத்துக்கு தேவையான குழந்தை, முதுமை, வாலிப பருவத்துக்கு ஏற்ற சாப்பாடு. 25% திடப்பொருள், 25% திரவப்பொருள், 50% வாய்வு இருந்தால் தான் கலவை முறையில் செரிமானமாகும். 100% நீரும் 100% திடத்தன்மையிலும் உணவு உட்கொண்டால் வயிறு செரிமானம் ஆகாது. இதைத்தான் பிராணனுக்கேற்ற சாப்பாடுங்கிறது தான் பிராணன் சாப்பாடு. அப்படி வயிறு கடமுடான்னு இறைச்சலாகி சேரெல்லாம் செரிமானம் ஆகலைன்னா பட்னி கடை. இது வயிற்று சார்ந்த சங்கரம தொழில். சேமிப்பு கிடங்கு, பண்டக சாலை. உணவு கிடைக்கும்போது சேமித்து வச்சுக்கோ, அந்த உணவு பற்றாக்குறை வரும்போது எடுத்துக்கோ. வயிறு இறைச்சல்னால் சாப்பிடாத. உணவே வைத்தியம் என்ற அடிப்படையில் உணவை கூட அதிகமாக தின்னு உபரியாக வெளியேற்றுறவங்க கூட உணவை திருடக்கூடிய பழிச்சொல்லுக்கு ஆளவாங்க என்று அறநெறிப்படியில் ராமாயண மகாபாரதத்தில் சொல்லுவாங்க. இதைத்தான் பிராணன் சாப்பாடு. இல்லையேல் கமரன் பட்டினினா பிராணனுக்கு தேவையான சாப்பாடை சாப்பிடு. இல்லையேல் கம்மாளன் என்று ஆசாரிய சொல்லலை, தச்சு வேலை செய்யறவங்க சொல்லலை, கல்லுக்கு வேலை செய்கிறவங்க சொல்லலை, நகை வேலை செய்யறவங்க சொல்லலை. உயிர் என்பது ஆண், பெண், அர்த்தநாதீஸ்வரருக்கு உயிர் சத்துக்கள் அனைத்தும் ஒன்று தான். இந்த அடிப்படையில் பிராணன் சாப்பாடுன்னா நம்ம உயிர் சத்துக்கு தேவையான சாப்பாடை சாப்பிடு. இல்லைன்னா உடம்பு ஒத்துக்கலையா, வயிறு எறையுது, வயிறு கடமுடாங்கு, செரிமானம் இல்லைன்னா கமரம் என்ற தமிழ் சொல் தமிழ் மீது பற்றுள்ளோருக்கு தெரியும். கம்மாளன் என்பது தொழில் கிடையாது. கமரன் என்பது பிறழுதல், வாயுத்தன்மையில் கடமுடான்னு சத்தும் கேட்கும். இதைத்தான் பிராணன் சாப்பாடு. இல்லையேல் கமரன் பட்டினி. வயிறு கடமுடான்னு சத்தும் கட்டினா பட்னி கடை. அப்போ தான் உடம்புக்கு ஆரோக்கியம். உணவை கூட அதிகமாக தின்னு உபரியாக வெளியேற்றினா அது உணவை களவாங்கிறதுக்கு அறநெறிப்படி அதுவும் ஒரு குற்றம் என்பதைத்தான் ராமாயண மகாபாரதத்தில் உள்ளதை பிராணன் சாப்பாடு. இல்லையேல் கமரன் பட்டினி. இது எந்தவித தொழில் சார்ந்தும் கிடையாது. அந்தந்த உயிர்களுக்கு உணவு தேவை. இது பிராணன் என்ற பிராமணனை சொல்லலை, கம்மாளன் என்ற தச்சு வேலை, மர வேலை, பொன் வேலை செய்கிறவங்கள சொல்லலை. யாரையும் அடிமைப்படுத்தவும் இல்லை, ஆதங்கப்படுத்தவும் இல்லை, உதாசீனப்படுத்தவும் இல்லை. உணவே அளவோடு சாப்பிட்டா மருந்து என்பதைத்தான் புராண அடிப்படையில் நம்பிக்கை உள்ளவர்கள், தமிழ் மொழி மீது பற்று உள்ளவர்களுக்கு புலப்படும். பிற மொழியிலிருந்து தனது உணவகத்தை பொருளீட்ட வேண்டும் என்ற முறையில் உயர்ந்தவருக்கு உயர்ந்த ரகம், விலை உயர்வான உணவு, தாழ்ந்தவர்களுக்கு வேற்று வகையான உணவு என்று பாகுபாடு அடிப்படையில் உணவு விற்பனை செய்யும் சில நபர்கள் மொழி அடிப்படையில் கலப்படம் செய்து பொருள் ஈட்டி வருகின்றனர். காரணம், பேச்சு சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் பொருள் ஈட்டி தான் வராங்க. கிழக்கிந்திய கம்பெனி என்ற அடிப்படையில். பிராணன் சாப்பாடு. இல்லையேல் கமரன் பட்டினி. பிராணனுக்குரிய சாப்பாடை சாப்பிடு. அப்படி உயிர் சத்துக்கு தேவையில்லை, வயிறு கடமுடான்னா கமரம்னா கடவுடான்னு சத்தம், பட்னி கடை. இதை வைத்திய முறையில் சொன்னது தான் ஆன்மீக ஆளுமை வைத்தியம். இதை மொழி அடிப்படையில் மாற்றி பிராமணால் சாப்பாடு, இல்லைன்னா கம்மாளம் பட்டினின்னு மொழி அடிப்படையில் தொழில் அடிப்படையில் குளறுபடி செய்து பொருள் ஈட்டுவது. ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். பகுத்தறிவு அடிப்படையில் பார்த்தாலும் அதிகமாக ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், சதுர்த்தி விரதம்,
அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், திதி என்று அதிகமாக பட்டினி இருக்கிறது பிராமணன் என்ற அந்தனர் தான். ஆனால் அவங்க தான் அதிகமாக பட்டினி கிடக்காங்க. ஆனால் இந்த விரதத்தில் தொழில் ஈட்டுவோர், தமிழ் மொழியில் குழப்படி செய்கிற கம்மாளன் பட்டினிங்கிறவங்க அவங்க பட்டினி கிடக்க மாட்டாங்க. சதுர்த்தியில் சாப்பிடுவாங்க, அமாவாசையில் சாப்பிடுவாங்க, ஏகாதசியில் சாப்பிடுவாங்க, சதுர்த்தி சஷ்டியில் சாப்பிடுவாங்க, பௌர்ணமியில் அமாவாசையில் சாப்பிடுவாங்க, திதி அன்னைக்கு சாப்பிடுவாங்க. ஆனால் பட்டினி கிடக்கிறது விரதம் என்ற அடிப்படையில். விரதத்துக்கும் பட்டினிக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லாம் இருந்து சாப்பிடாமல் இருக்கிறது பேர் உண்ணாவிரதம். எதுவுமே இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கிறது பேர் தான் பட்டினி. ஆனால் இங்கே சொல்கிறது பிராமணால் சாப்பாடுன்னா பிராமணால் தான் எல்லாம் இருந்து பட்டினி கிடக்காங்க. இது பகுத்தறி அடிப்படையிலும் பொருந்தாது. கம்மாளம் பட்டினின்னா அவங்க விரத நாட்களில் பூரா பிராமணால் மாதிரி பட்டினி கிடக்க மாட்டாங்க, எல்லா நாள்லேயும் சாப்பிடுவாங்க. விஸ்வகர்மா தொழில் செய்கிறவங்க. ஆனால் பகுத்தறிவு அடிப்படையிலும் பொருந்தாது, மொழி அடிப்படையிலும் இவங்க சொல்கிறது பொருந்தாது. காரணம், பேச்சு சுதந்திரத்தை கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் கிழக்கிந்திய கம்பெனிகள் ஆளுமை என்ற ஆதிக்கத்தில் தவறுகளை பிறர் மீறி சுட்டி பொருளீட்டி வருகின்றன. தவறுகளை திருத்திக் கொள்வது தான் அனுபவம் என்ற ஆன்மீகம். ஆனால் தவறுகளை பிறர் மேலே சுமத்தி தாம் பொருளீட்டி வருவது ஆதிக்கம், ஆவேசம். இதைத்தான் பிராமணால் சாப்பாடு, பிராணன் சாப்பாடு இல்லையேல் கமரும் பட்டினி. இதை பிராமணர்களுக்கு தான் விரத முறையில் பட்டினி இருக்காங்க. ஆனால் விஸ்வகர்மா தொழில் செய்கிறவங்க எல்லா விரத நாள்லையும் சாப்பிட்றாங்க. அப்போ எதிர்மறையாக உள்ளதை பகுத்தறிவு அடிப்படையிலையும் பொருந்தாது. இது அந்தந்த வேதியர் தொழில் செய்வோருக்கு புரியும். அந்தந்த விஸ்வகர்மா என்ற தச்சு வேலை, கல் வேலை, பொன் வேலை செய்வோர்களுக்கு புரியும். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இயற்கைக்கு மாறாக விரதம் இருக்கிற பிராமணால் நல்லா சாப்பிடுவாங்கட்டும், விரத நாட்களில் நல்லா சாப்பிட்றால பட்டினி கிடக்காங்கன்னு மாற்றி சொல்லி பொருளாதாரம் அதிகம் உள்ளவர்கள்ட்ட பொருளாதாரம் இல்லவர்களை மட்டம் தட்டி பொருளீற்றுவது தான் உணவகம். சில உணவக வியாபார தந்திரம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ராமகாவியத்தில் சீதையை பலாத்காரம் செய்ய ராவணன் மாயவித்தை மூலம் ராவணனாக இருந்த 10 தலையை சுருக்கி ஒரு தலை அடிப்படையில் ராமனாக வந்து காட்சி தந்து நான் தான் உன் தெய்வம், உன் தலைவன் என்று சீதையிடம் முறையிடும் போது கழுத்துக்கு மேலே தலை இருக்கிறவங்களாம் என் தலைவனாக முடியாது, என் ராமனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சீதை ராவணனிடமே ராமனாக வந்த ராவணனிடம் வாதாடுவார். அதற்கு உன்னை தீயில் போட்டு கருக்கி விடுவேன், நெருப்பில் போட்டு சுட சொல்லிவிடுவேன்னு அச்சுறுத்தல் பண்ணுவான். அதற்கு சீதை, நெருப்புன நடந்தாலும் நான் தூய்மையானவள் என்பதை அந்த நெருப்பு என்ற அக்கினியே என்னை காட்டி கொடுக்கும் தூய்மையானவள் என்று. இந்த புகைச்சலுக்கெல்லாம் நீ மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று ராமகாவியத்தில், வால்மீகி எழுதின ராமகாவியத்தில் மொழி அடிப்படையில் இருக்கும். இதையே நாடகத்தமிழில் அடிமை பெண் என்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் ஜெயலலிதா அவர்கள் நடித்ததில் அசோகன் சூரக்காட்டு மன்னனாக அசோகன் கதாபாத்திரமும், ஜீவா என்ற கதாபாத்திரத்தில் ஜெயலலிதா அவர்களும், வேங்கையா என்ற கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் அவர்களும் நடித்திருப்பாங்க. அந்த சமயம் ஜெயலலிதா கதாநாயகியான ஜெயலலிதாவை வில்லனான அசோகன் கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணுவான். ஏற்கனவே ராமாயணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில் நடந்தால் குடியாட்சியில். இதையே தான் நாடகத்தமிழில் வசனகர்த்தா அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழில் வசனம் புனைஞ்சிருப்பார். அசோகவனத்தில் சீதையிடம் ராவணன் ராமனாக நடித்து ஏமாற்றி நெருப்பில் விட்டு கொளுத்திடுவேன்னு சொன்னாலும் புகைச்சலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் தூய்மையானவள் என்ற வால்மீகி எழுதின ராமாயணத்தில் உள்ள வசனத்தை உச்சரிப்ப நாடகத்தமிழில் அடிமைப்பெண் என்ற நாடகத்தமிழில் அசோகனிடம் நடிகை ஜெயலலிதா அவர்கள் உச்சரிக்கும் விதமாக இருக்கும். அந்த உச்சரிப்பு, நான் இந்த சூரக்காட்டுக்கே தலைவன் என்று அசோகன் உச்சரிப்பு இருக்கும். அதற்கு ராவணன் என்பது தலைவன், அவன் 10 தலையாக உள்ளவன், ஒரு தலையாக வந்தாலும் சீதை சொன்ன உச்சரிப்பை தான் அடிமைப்பெண் என்ற நாடகத்தமிழில் ஜெயலலிதா அவர்கள் உச்சரிப்பாங்க.
கழுத்துக்கு மேலே தலை இருக்கிறவன் எல்லாமே தலைவனாக முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உருவத்தை மாற்றி 10 தலையாக ஒரு தலையாக மாற்றி ராமனாக வந்தான் ராவணன். அதனால் நீ 10 தலையில் வந்தாலும் சரி, என் சீதா ராமன் என்ற அடிப்படையில் ஒரு தலையில் வந்தாலும் சரி, கழுத்துக்கு மேலே தலை உள்ளவன் எல்லாம் தலைவனாக முடியாது என்று ஜெயலலிதா அவர்கள் உச்சரிப்பு இருக்கும். நீ எதையும் அழிக்கலாம், கடலையே தூர் வாங்கலாம். கடலை கடந்து தான் அவர் வாங்கி சீதையை கடத்தி போனாங்க. அழிக்கலாம்னா பல உயிர்களை அழித்து தான் இது பண்ண. இந்த உச்சரிப்பு தான் நடிகை ஜெயலலிதா அவர்கள் அடிமைப்பெண் என்ற நாடகத்தமிழில் கழுத்துக்கு மேலே தலை இருக்கிறவன் எல்லாம் தலைவனாக முடியாது. காரணம், நீ 10 தலையில் இருந்து வந்தாலும் நான் உனக்கு வசப்பட மாட்டேன், என் ராமன் ஒருவனை தவிர. அதே மாதிரி ராமன் என்ற உருவத்தில் வந்தாலும் உனக்கு வசப்பட மாட்டேன். அதைத்தான் தலைக்கு மேலே தலையை இருக்கிறவன் எல்லாம் தலைவனாக முடியாது. நீ எதையும் அழிக்கலாம், கடலையே தூர் வாங்கலாம். ஆனால் என் தெய்வம், அதில் என் தலைவன் உச்சரிக்க மாட்டாங்க ஜெயலலிதா அம்மா. என் தெய்வம் இருக்கும் இடத்த உன்னால் அறியவே முடியாது என்று தான் உச்சரிப்பாங்க. அதே ஜெயலலிதா அம்மா, நான் நெருப்பிலேயே நடந்தவ, உன் புகைச்சலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று சீதை சொன்ன உச்சரிப்பு ராமனாக வந்த ராவனிடம் அசோகவனத்தில் இருந்த சீதை உச்சரிப்பு வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் உள்ளத. அடிமைப்பெண் என்ற நாடகத்தமிழில் ஆன்மீக முத்தமிழில் தலைக்கு மேலே தலை உள்ளவன் எல்லாமே தலைவனாக முடியாது. நீ எத்தனை பேர் வேணாலும் அழிக்கலாம், நீரையே கடலையே தூர் வாங்கலாம், நான் நெருப்பிலேயே நடந்தவ, இந்த புகைச்சலுக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் என்று சீதை சொன்ன உச்சரிப்பை நாடகத்தமிழில் ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில், இது ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் தமிழ் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் புலப்படும், பிற மொழி கற்றவர்களுக்கு புலப்படாது. மக்கள் திலகம் நடித்து ஜெயலலிதா அம்மார் கதாநாயகி, அசோகம் வில்லனாக நடித்ததில் சிறைவாசம் போது உச்சரிக்கும் வசனம் அடிமைப்பெண் என்ற நாடகத்தமிழில் ராமகாவியத்தில் உள்ள வால்மீகி எழுதிய உச்சரிப்பு ஆன்மீக முத்தமிழில். ராமகாவியம் மகாபாரத காவியத்தை இது நாடகத்தமிழில் உச்சரிப்பு மூலம் நடிகர் திலகம் அவர்கள் தேவர் மகன் என்ற நாடகத்தமிழில் கமல் கதாபாத்திரத்திட்ட நடிகர் திலகம் கதாபாத்திரம் உச்சரிக்கும். விதை நான் போட்டது, ஆனால் அது முளைச்சி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். தண்ணி விட்டு வளர்க்குறது என்னை அடுத்த சந்ததியான மகன் என்ற நீ வளரும்போது நீயும் அதை பயன்படுத்த மாட்டேன், ஆனால் 3வது தலைமுறை தான் பயன்படும். காரணம், ஆன்மீகத்தில் புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். ராமகாவியம் மகாபாரதத்தில் உள்ளது தான் பேரை தான் மாற்றிட்டு வராங்கிறத உச்சரிப்பில் விதை நான் போட்டது, ஆனால் நான் பயன்பெற மாட்டேன். நீ எனக்கு நான் இறந்ததுக்கப்புறம் கமலஹாசனிடம் நடிகர் திலகம் சொல்லுவார், தகப்பன் என்ற அடிப்படையில் நான் விதைய போட்டேன், மகன் என்ற முறையில் நீ தண்ணி ஊற்றி வளர்ப்ப, நீயும் அதை அனுபவிக்க மாட்ட, உன் பிள்ளைகள் தான் அணையும், ஆனால் விதை நான் போட்டது. இந்த அடிப்படையில் தான் புராணம் என்ற விதையில் முடியாட்சி என்ற தண்ணீர் ஊற்றி குடியாட்சியில் நடக்கிறது தான் பேரை தான் மாற்றியிருக்காங்களோ ஒழிய, ராமாயணம் மகாபாரதம் 10 தசாவதாரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சிவாவதாரத்தில் நடந்தது, மீனாட்சிக்கு நடந்தது, முருகன், கணபதி, சபரிமலை ஐயப்பன், விஷ்ணு, குலதெய்வ வழிபாடு என்ற 6 அடிப்படையில் அவர்கள் நம் முன்னோர்களுக்கு நடைபெற்றது தான் நம்ம தாத்தா பாட்டிக்கு நடந்தது தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு நடந்தது தான் நமக்கு. இது சுழற்சி முறையில் வர்றது தான் தேவர் மகன் என்ற நாடகத்தமிழில் விதை நான் போட்டது, ஆனால் நான் அனுபவிக்க மாட்டேன், எனக்கு வந்த துன்பம் உனக்கும் வருங்கிற சுட்டி காட்டுறேன், ஆனால் நீயும் அனுபவிக்க மாட்டேன், 3வது தலைமுறைக்கு பலன் அனுபவிப்பாங்கிறது தான் ராமாயண மகாபாரதத்தில் உள்ள உச்சரிப்பு அடிப்படையில் நடிகர் திலகம் கமலஹாசன் என்ற நடிகரிடம் தேவர் மகன் என்ற நாடகத்தமிழில் ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் வஞ்சக புகழ்ச்சி அணியலை திட்டுற மாதிரி புகழ்கிறத மாதிரி திட்டுறது ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். மேலும் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த புராண வழிபாட்டு அடிப்படையில் உள்ளது தான் பெயர் மாற்றத்தில்
நாடகத்தமிழில் தேவர் மகன் என்ற பெயரில் தேவர் என்றால் வருணன், வாயு, சூரியன், சந்திரன், ராகு, கேது என்ற நவக்கிரகங்களுக்கும் தலைவர்களாகிய நவக்கிரகங்கள் சிவபெருமான் வகுத்த அறநெறியை மீறி தச்சனின் யாகத்துக்கு சென்றார்கள். இதனால் அவர்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக சூரபத்மனன் என்ற மறுபிறவி அடிப்படையில் அவர்களை சிறைவாசம் செய்தார். இந்த தேவர் என்றவர் மகன் என்ற அடிப்படையில் சூரனை வதம் செய்து காப்பாற்றினவர் முருகன். இதைத்தான் புராணத்தில் நடந்த சூரசம்ஹாரத்தை தான் தேவர் மகன் என்ற நாடகத்தமிழில் கவிதை அடிப்படையிலும் புனைப்பெயர் அடிப்படையிலும் கதாநாயகன் பெயர் சக்திவேல், வில்லனின் பெயர் மாயை. மாயை என்பது மாயை பெற்றவர்தான் சூரபத்மனன். மாயைக்கு என்ற பெண்மணிக்கு பிறந்தவர் தான் சூரபத்மனன். ஆனால் சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் தான் முருகர். அதனால் கமலஹாசன் அவர்களின் கதாபாத்திரத்தின் பெயர் சக்திவேல். வில்லன் கதாபாத்திரத்தின் பெயர் அசுரனுடைய பெயர் மாயை. மாயன் என்றால் மாயன் என்றால் மாயை பெற்ற மகள். இவரை வதம் செய்கிற அடிப்படையில் தான் வள்ளி வனத்தில் வாழ்ந்த குறத்தி மகள். இவர் மனத்தில் உள்ள பல நிற வண்ணங்கள் உண்டு. இதைத்தான் ரேவதி கதாபாத்திரத்தின் பெயர் பஞ்சவர்ணம். இது வள்ளியை முருகன் காந்தர்வ திருமணம் செய்தது. இதே கதாபாத்திரம்தான் தேவர் மகன் என்ற நாடகத்தமிழில் சக்திவேல் என்ற கதாபாத்திரம் பஞ்சவர்ணம் என்ற கலப்பு மனம், வள்ளி திருமணம் மாதிரி. தகப்பன் சாமியான சிவனின் கண்ணில் இறந்த பிறந்தவர் தான் முருகர். அதே மாதிரி நடிகர் திலகம் பெயரும் சிவனுடைய பேர் தான் வரும். இந்த அடிப்படையில் தான் அவருக்கு முக்கியத்துவம் இல்லாமல் மகனுக்கு இனிமேல் வரக்கூடியதெல்லாம் இவரே பார்த்துக்கிடுவாருன்னு பஞ்சாயத்தில் நடிகர் திலகம் அவர்கள் கமல்ஹாசன் என்ற கதாபாத்திரத்தை பார்த்து குறிப்பிடுவார். காரணம், சூரபத்மனை வதம் செய்ததை புனைப்பெயரில் நாடகத்தமிழில் தேவர் மகன் என்றால் தேவர்களை காத்தவன் மகன். முருகன் பெயருக்கு ஆன்மீக இலக்கண தமிழ் மொழி அடிப்படையில் சக்திவேல் என்ற பெயருடையவர். மாயன் என்பவர் அசுரன். மாயை பெற்றவர் தான் சூரபத்மனன். அந்த பெயர் தான் வில்லனுக்கு. நாசர் அவர்களுக்கு மாயன் என்று தான் பெயருண்டு. சூரபத்மனன் மாயை என்ற மாயை பெற்றவன் மகள் தான். இந்த பெயர் தான் வில்லன் கதாபாத்திரம் நாசருக்கு மாயன் என்ற பெயர். நிச்சயிக்கப்பட்ட கதாபாத்திரம் கௌதமி என்ற நாயகியின் கதாபாத்திரம். தெய்வானை வள்ளி என்ற இரு பெண்ணையும் மணந்தது சூரபத்மனன் என்ற நிகழ்ச்சிக்கு பின்னு தான். இங்கேயும் வதம் என்ற அடிப்படையில் புராணத்தில் வதம், இங்கே பழி என்ற அடிப்படையில் பேர் தான் மாறி இருக்க ஒழிய புராணத்தில் உள்ளது தான் நாடகத்தமிழில் கற்பனை என்ற தமிழ் மொழி புனைப்பெயரில் பார்வதி தன் குருதியவே உடம்பில் உள்ள சக்தி அடிப்படையில் வேலாக்கி கொடுப்பாங்க. இதே அடிப்படையில் தான் வில்லனை கதாநாயகன் வீழ்த்தும்போது குருதி ஆறா ஓடும். இதை பார்த்து உடம்பையே உருக்கி வேல் கொடுத்ததை புனைப்பெயரில் கவிதை அடிப்படையில் நான் கொடுத்த பால் பூரா ஆறா ஓடுதுன்னு நாசர் கதாபாத்திரம் இறக்கும்போது அவர் தாய்மை லட்சுமி அம்மா அவர்கள் புலம்புவதை சூரபத்மனை வதம் செய்ய தாய் தன் உடம்பையே குருதியையே வேலாக கொடுத்ததை புனைப்பெயரில் ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். சூரபத்மனுக்கும் முருகருக்கும் எந்தவித முன்பண்பு பகையும் கிடையாது. அதே மாதிரி இந்த கதாபாத்திரத்தில் கமலஹாசன் என்ற முருகன் பெயர் கொண்ட சக்திவேல் என்ற கதாபாத்திரத்துக்கும் மாயை என்ற மாயை பெற்ற மகள் சூரபத்மனன் கதாபாத்திரம் பெயர் கொண்டவருக்கும் எந்த விதத்தரும். ஆனால் ஒரு உயிரை பலியிட்டு பல உயிர்களை பாதுகாக்கிறது அறநெறிப்படி. இதைத்தான் சூரவதம் செய்தது தான் தேவர் மகன் என்ற நாடகத்தமிழில் கற்பனை அடிப்படையில். ஆனால் பெயர் எல்லாம் கதாநாயகன் பெயர் முருகனுக்குரிய பெயர் சக்திவேல், வில்லனுக்குரிய பெயர் சூரபத்மனன், அவர் தாயின் பெயர் மாயை என்ற பெயர். அந்த பெயர் தான் இதில் மாயன். காதல் திருமணமும் உண்டு,
கலப்பு திருமணமும் உண்டு. இந்த அடிப்படையில் கௌதமி என்ற கதாபாத்திரம், ரேவதி என்ற கதாபாத்திரம். தெய்வானையை மணந்தனால தேவர்களுக்கு மருமகனானார் முருகர். இதைத்தான் இயற்தமிழில் தேவர்களுக்குரிய மருமகன் என்ற பெயரை தேவர் மகன் என்ற நாடகத்தமிழுக்கு. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். புராண அடிப்படையில் வந்ததுனால மக்கள் மனசில் பதிவுறும், ஆனால் புரியாது. புராணத்தில் உள்ளது தான் நாடகத்தமிழில். தேவர்களுக்கு மருமகன் ஆனவர் முருகர். இதை பேரைத்தான் மொழி அடிப்படையில் வஞ்சக புகழ்ச்சி என்ற அடிப்படையில் திட்டுறது மாதிரி புகழ்கிறது, புகழ்கிறத மாதிரி திட்டுறது. தேவர்களுக்கு மருமகன், இங்கே தேவர் மகன். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதே அடிப்படையில் புராண நிகழ்வை கர்ணனின் கதையை தளபதி என்ற நாடகத்தமிழில் ரஜினிகாந்த் கதாபாத்திரத்தின் பெயர் சூர்யா. சூரியன் என்பது கதிரவன். சூரியனுக்கு பிறந்தவர் தான் கர்ணன் என்ற மகாபாரத கதாபாத்திரம். அந்த சூரிய பகவான் பெயர் தான் தளபதி என்ற நாடகத்தமிழில் கதாநாயகன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூர்யா என்ற பெயர். அவர் தம்பி பெயர் அர்ஜுன். பாண்டவர்களில் இரண்டாவதானவர் அர்ஜுனன். இவர் பேர் தான் ரஜினிகாந்தின் தம்பியான அரவிந்தசாமிக்கு அர்ஜுன் என்ற பெயர் வச்சுருப்பாங்க. மகாபாரதத்தில் கர்ணன் என்ற பெயர் சூரிய பகவான் பையன். அதே பெயர் தான் சூர்யா என்ற பெயர் தளபதி என்ற நாடகத்தமிழில் ரஜினிகாந்த் கதாநாயகனுக்கு. அவரை காப்பாற்றுறது கௌரவர்களுடைய 100 பேரில் மூத்தவன் துரியோதனன். இந்த அடிப்படையில் தான் தேவைகளை பூர்த்தி செய்பவன் என்ற அடிப்படையில் மம்புட்டியின் பெயர், கதாபாத்திரத்தின் பெயர் துரியோதனன் பெயர் தான் தேவராஜ். தேவைகளுக்கு ராஜ்யத்தில் உள்ளவன், பூர்த்தி செய்யக்கூடியவன். துரியோதனன் கர்ணனின் ராஜ்யத்தை கொடுத்து தேவையை பூர்த்தி செஞ்சான். அதனால் துரியோதனன் பெயர் தான் தளபதி என்ற நாடகத்தமிழில் ரஜினிகாந்துக்கு கர்ணன் என்ற சூரிய பகவான் குழந்தை பேர் தான் சூர்யா. ரமேஷ் அர்ஜுனன் என்ற பெயர் அரவிந்தசாமிக்கு தம்பியின் பெயர். மகாபாரத அர்ஜுனனின் பெயர். ராஜ்யத்தையும் கொடுத்து அவன் தேவையை பூர்த்தி செய்தனால துரியோதனன் பெயர் தேவையை பூர்த்தி செஞ்ச ராஜன். அதனால் தேவராஜ் மம்புட்டியோட பெயர். கர்ணனையும் வயசுக்கு பருவத்துக்கு வந்து வயசு கோளாறுனால முதல் குழந்தையை பெற்று ஆற்று நதி நீரில் விட்டுருவா குந்தி தேவி. இதே அடிப்படையில் தான் ஸ்ரீதேவி கதாபாத்திரம் பருவத்தின் காரணமாக குழந்தையை பெற்று ஆற்று தண்ணியில் நீரில் விட்டுருவாங்க. அந்த அடிப்படையில் மகாபாரதத்தில் தாய் பெயர் தெரியாத கர்ணனாக தளபதி என்ற நாடகத்தமிழில் ரஜினிகாந்த் அவர்கள் தாய் பெயர் தெரியாத பருவத்துக்கு வந்ததுக்கு முன்னால் நீரில் விட்ட ரஜினிகாந்த் சூர்யா என்ற கதாபாத்திரம். கர்ணனிடம் மழை காலத்தில் ஒரு வேதியர் வந்து தன் மகளுக்கு திருமணம் வச்சுருக்கேன், மழை காலத்தில் விரவு கிடைக்கல, அதனால் விரவு தேவைன்னு கேட்டோன்னே கர்ணன் சற்றும் அசராமல் தன் கட்டுமானத்தில் உள்ள அரண்மனையில் உள்ள சந்தன உத்திரக்கட்டைகளை பூரா பெயர்த்தெடுத்து பாதுகாப்பாக மழை தண்ணியில் நினையாத அளவுக்கு விரவாக எடுத்து கொடுத்தார். இதே அடிப்படையில் தான் ஒரு சிறுமி தன் தாய்க்கு உயிர் பாதுகாப்புக்காக வைத்திய செலவுக்கு பணம் கேட்டு அங்கே கதாபாத்திரம் கர்ணனிடம் அந்தனர் கேட்டார். இங்கே சிறுமி கேட்டதாக சோபனா என்ற கதாபாத்திரத்தை வலையில் திருப்பி கொடுத்துருவேன் தானும் வாங்கி அதை பொருள் எடுத்து கொடுப்பாங்க. கர்ணன் சந்தன மரத்தை கொடுத்த மாதிரி இங்கே சூர்யா என்ற ரஜினிகாந்த் கதாபாத்திரம் வலையில் கொடுத்த காரணம் உயிர் தான் மெயின், மானம்தான் மெயின். அந்த அடிப்படையில் சந்தன மரத்தை எப்போனாலும் எடுத்துக்கலாம், ஆனால் விரவு மழை காலத்தில் கிடைக்காது. இங்கே உயிர் முக்கியம், தங்க வளையல் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் என்ற அடிப்படையில் சோபனா கதாபாத்திரத்தில் உள்ள வலையில் கர்ணன் என்ற பெயருடைய சூர்யா, ரஜினிகாந்தின் பெயர் சூர்யா, வலையில் திருப்பி நேரடியாகவே கொடுப்பார். மகாபாரத கதையைத்தான் தளபதி என்ற நாடகத்தமிழில் ரஜினிகாந்த், மம்புட்டி, அரவிந்தசாமி, ஸ்ரீவித்யா என்ற கதாபாத்திரம் பேர் தான் மாறி இருக்க ஒழிய
புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில், முடியாட்சியில் நடந்தது தான் குடியாட்சியில். மகாபாரதத்துலேயும் கர்ணனோட மேலே ஒரு துணியை போட்டு அடையாளத்துக்கு அதை மாற்றி உடுத்தினவங்களுக்கு நெருப்பெரியும் என்ற அடிப்படையில் பெட்டகத்தில் வச்சு குந்தி தேவி அனுப்பிவிடுவா. அதே அடிப்படையில் தான் தளபதி என்ற நாடகத்தமிழில் ரஜினிகாந்த் கதாபாத்திரம் குழந்தையாக இருக்கும் பொழுது அதே சிகப்பு துணியை தான் அடையாளமாக அனுப்பினார். கர்ணன் கதாபாத்திரம் தான் தளபதி என்ற நாடகத்தமிழில். மகாபாரத யுத்தத்தில் அபிமன்யு அர்ஜுனனோட பையன் தெரிஞ்சிருந்தும் கர்ணன் யுத்த காலத்தில் கர்ணத்தின் அடிப்படையில் கொடைவள்ளல் அடிப்படையில் ஆயுதங்களும் பூரா அபிமன்யு இழந்தோடனே கர்ணன்ட்ட கேட்பாங்க. அப்போ நீ இன்னொருத்தருக்கு அடிமையினால் ஆயுதத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சகுனி தடுத்துருவார். இருந்தாலும் அடுத்தவனோட நட்புறவு அடிப்படையில் கர்ணன் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவை யுத்த காலத்தில் கொன்றுவார். இதே நிலைமை தான் பையனை கொல்லும் சூழ்நிலை வரும். இதே கதாபாத்திரத்தை தான் தளபதி என்ற நாடகத்தமிழில் சூர்யா என்ற கதாபாத்திரமுடைய ரஜினிகாந்த் தினேஷ் என்ற வில்லன் கதாபாத்திரத்தை கொன்னுக்கும். அப்போ அவன் இறந்ததுக்கப்புறம் பானுப்பிரியா என்ற கதாபாத்திரத்தில் மனைவி இருக்கிறத உணர்ந்து நான் கொல்லும்போது நினைக்கல அவனுக்கும் ஒரு குழந்தை இருக்கும், இப்படி அழகான குழந்தை இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே அர்ஜுனனுக்கு மகனான அபிமன்யுவை கொல்லும்போது அதே குழந்தையான கர்ணனை இங்கே குருஷேத்திரத்தில் அர்ஜுனன் கொண்டு போடுவான். அங்கே நடந்த நிகழ்வை தான் தளபதி என்ற நாடகத்தமிழில் சூர்யா பெயர் கொண்ட ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி திலேஷ் என்ற பெயருடைய வில்லனை கொன்று அதே குழந்தைய அவர் அரவணைப்பில் வளர்ப்பார். மகாபாரதத்தில் நடந்த கர்ணன் கதையை தான் நாடகத்தமிழில் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் அதே பெயர் புனைப்பெயர் அடிப்படையில் கர்ணன் என்ற மகாபாரத கதாபாத்திரத்தை துரியோதனுக்கு தளபதி, ஆனால் இங்கே தளபதி என்ற பெயரில் ரஜினிகாந்த் அண்ணன் சூர்யா, தம்பி அரவிந்தசாமி அர்ஜுன், அதில் கர்ணன் என்ற பேர் சூரிய பகவானோட பையன். இங்கே அதே சூரியன் பகவான் பேரை சூர்யான்னு வச்சுருப்பாங்க. மகாபாரதத்தில் நடந்தது தான் தளபதி என்ற நாடகத்தமிழ். ஆன்மீகத்தில் உள்ளது தான் முடியாட்சியில், முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். பேர் தான் மாறி இருக்க ஒழிய செயல்பாடு பூரா மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்று தான் நிரந்தரம். பேரை மட்டும்தான் உங்களால் மாற்ற முடியுமே தவிர செயல்பாடு பூரா ராமாயணம் மகாபாரத், சிவன் திருவிளையாடல், மீனாட்சி திருவிளையாடல், முருகன் திருவிளையாடல், கணபதி திருவிளையாடல், குலதெய்வம் திருவிளையாடல் அடிப்படையில் தான் வரும். பேரை மட்டும்தான் உங்களால் மாற்ற முடியும். மாற்றம் ஒன்றே நிரந்தரம் என்ற அடிப்படையில் தான் கர்ணன் கதையைத்தான் புராண கதையைத்தான் தளபதி என்ற நாடகத்தமிழ் ரஜினிகாந்த் அவர்கள், மம்புட்டி அவர்கள் அரவிந்தசாமி என்ற கதாபாத்திரத்தில் தளபதி என்ற நாடகத்தமிழ். புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில், முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். ஆன்மீக முத்தமிழ். ஆன்மீகத்துலேயும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீது நம்பிக்கை வேணும். மொழி மீது நம்பிக்கை இல்லாமல் பிற மொழி கற்றவர்களுக்கோ ஆன்மீக நம்பிக்கை இல்லாமலுக்கோ இது புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ். தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் ஆன்மீகம். தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மீது கட்டாயமாக உட்புகுத்துதல், திணித்தல், மழுங்கச் செய்தல், ஆதிக்கம், ஆவேசம், ஆள்கொல்லி என்றும் பிணி. இதைத்தான் கிழக்கிந்திய கம்பெனி அவர்கள் பேச்சு சுதந்திரம் தான் கொடுத்துருக்காங்களோ ஒழிய எழுத்து சுதந்திரத்தில் குளறுபடி செய்து இன்னும் பொருளீட்டி வருகிறார்கள். தமிழில் மூளைச்சலவை, ஆங்கிலத்தில் பிரெயின் வாஷ். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்ல சொல்லத்தான் புரியும். இதற்கு தமிழ் மொழி மீதும் பற்று வேணும், ஆன்மீகத்தை மீதும் பற்று வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ்.